168வது பிறந்த நாளை முன்னிட்டு கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ப்ராஜெக்ட் கிணத்துல இருந்துதான் 90ஆம் ஆண்டுகளுக்கு முதல் ட்ரெயின் சர்வீஸ் இருக்கேக்கு மதவாச்சி அனுராபுரம் போன்ற இடங்களுக்கு வாழ்க்கையினுடைய மனித சமூக வாழ்க்கையினுடைய ஒரு நிதானம். இந்த பயணிகள் நூலகம் வந்து 2019ஆம் ஆண்டு வடக்கு பகுதியில் முதல் முறையை ஆரம்பிக்கிறீங்க. பாய் பாய். இதுக்குரிய சிக்னல் வேற. அது இங்க ட்ரெயின் வந்து இப்ப கொண்டாவில இருந்து வர ட்ரெயின் வந்து 2 சிக்னல் இருக்குது. அப்ரோச் அட்மிஷன் வந்து 2 சிக்னல் இருக்கு. நாளை ஒரு தலைமுறைக்கான ஒரு எடுத்துக்காட்டு. நீங்க நாளைக்கு இந்த சமூகத்தில் ஒரு அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். இன்று சாரணர் சங்கத்தின் ஸ்தாபகர் பேடன் பவுலின் 168வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இலங்கை சங்கத்தின் காங்கேசந்துறை சாரணர் மாவட்டத்தின் ஏற்பாட்டில் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் யாழ் மாவட்டத்தின் குறிப்பாக வெலிகாமம் வடக்கின் சில பாடசாலைகள் பங்கு கொள்ளும் துப்புரவு நிகழ்வு சுன்னாகம் புகையிரத நிலைய வளாகத்தில் இடம்பெற்றது. அந்த காட்சிகளை நீங்கள் காணலாம். அத்துடன் இந்த சுன்னாகம் புகையிரத நிலையத்தையும் அதன் செயற்பாடுகளையும் உங்களுக்கு காட்டப்போகிறேன். அதற்கு முதல் சீனச்சார்ஸ் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். என்னுடைய தெளிப்படை பிரதேச செயலர் திருமதி சிவகங்கா கிருஷ்ணன் அவர்களே, மற்றும் இந்த சுன்னாகம் புயலத்தினுடைய நிதி அதிபர் ஸ்ரீவாசன் அவர்களே, மற்றும் எங்களுடைய நிகழ்விலே வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய முன்னாள் மாவட்ட ஆணையாளர்களே, உதவி மாவட்ட ஆணையாளர்களே, இங்கே வருகிற பொறுப்பாசிரியர்களே, சாரணர்களே, அதற்கு வணக்கம். இந்த நிகழ்விலே கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பாக எங்களுடைய செயற்பாடு தொடர்பாகவும் எங்களுடைய சாங்குரை மாவட்டத்தினுடைய சாரணர்களை சேர்ந்தவர்களுடைய தலைவர் வெளிப்படை பிரதேச செயலர் திருமதி சுதீஷா சிவகங்கா அவர்களை இப்போது தலைமையாக்குமாறு எல்லா மாணவர்களுக்கும் எல்லா கவுன்சிலர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் எல்லாருமே இப்போ படிப்பினம் கிளீன் ஸ்ரீலங்கா விஷயம் இல்லாத காலத்தும் வந்திருக்கு. தெரியுமே 1/1/2025 இதேதான் கதைன்னு பள்ளிக்கூடத்துலையும் சொல்லியிருப்பாங்க. ரேடியோவில் மீடியாவில் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. கிளீன் ஸ்ரீலங்காவை சேர்த்துட்டோம். இது நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம். பெடல் பவன் அவற்றை நினைவுத்தினம் தானே தெரியும் தானே. இது பணப்பற்றி பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே. அதை முன்னிட்டு அந்த கிளீன் ஸ்ரீலங்கா ப்ராஜெக்டோட இணைஞ்சு நாங்கள் இந்த சேர்த்துட்டதை செய்கிறோம். நாங்கள் இப்போ காலையில் கேபிஎஸ் கோயில நிலையத்திலையும் செய்து போட்டு இப்போ நாங்கள் போயிட்டு செய்ய போகிறோம். இதில் நாங்கள் என்ன முக்கியமானா அந்த கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய அந்த இதுக்கே தொடர்ந்து போகப்போம். இதையோட நாளையோட முடிகிறதுல ஒவ்வொரு தினங்களுக்கும் விசேடமான நாட்கள் நாங்களாவே முன்னெடுத்து செய்ய வேண்டிய ஒரு கடமை பொறுப்பு இருக்கு. அதனுடைய உங்களுக்கு தெரியும், சுற்றுலா இருந்தானே தலைமொழி இருக்கு. அப்போ நாங்கள் எல்லாத்தையும் எங்களை சூழல்களை சுத்தப்படுத்தணும். அப்போ இயற்கை அளவில் இப்படியான போகிற முறையில் நாங்கள் அதை பெரிய தரத்தில் எடுத்து செய்வோம்னா எங்களை நாட்டுக்கும் வீட்டுக்கும் அது நல்லதாக இருக்கும். ஆனபடினால இப்போ உங்களுக்கு என்னென்ன செய்யணும்ன்றதை அதை சொல்லுவினோம். உங்களை பெரியவை சொல்லுவினோம்.
அந்த அவதானங்களை எடுத்துக்கொண்டு இரண்டாவது ட்ரெயின் வரும் இந்த நேரத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் அவதானமாக இருக்கும். மற்றது கல்லு புல் இருக்கிற இடங்கள்ல கால் கையில விட்டுப்படாம கவனமாக வேலை செய்வாங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் உங்களோட சேர் தருவார். அதை வச்சுக்கொண்டு அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களோட ட்ரைனிங் சர்வீஸ் ட்ரைனிங் வேலையை தொடங்கும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களை சந்திச்சதுல சந்தோஷமும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். சரிதானே? எல்லாரும் சேர்ந்து செய்வோம். மற்றவர்களுடைய காங்கேயத்துறை மாவட்ட சங்கத்தினுடைய தலைவர் திருமதி சிவகங்கா அவர்களுக்கு அடுத்ததாக எங்களுடைய சுன்னாகம் போதை நிலையத்தினுடைய நிலைய அதிபர் ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லுவோம். நிலைய அதிபர் அவர்கள் இப்பொழுது இது தொடர்பாக உங்களுடைய விடயங்களை கேட்கிறார். வணக்கம். உண்மையில இந்த கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டமானது ஒரு தேசிய நிகழ்ச்சி திட்டம். இது வந்து சூழலை துப்புரவாக்குறது மட்டும் இல்லாம சமூகங்களுக்கு இடையிலான ஒரு ஒருங்கிணைவு, நாங்கள் எல்லாரும் ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாம ஒன்றா சேர்ந்து வாழ வேணும், பயணிக்க வேணும். அதே நேரத்துல என்வாயன்மெண்டல் சூழல் தொடர்பான விழிப்புணர்வு என்கின்ற பல நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு தேசிய ரீதியில முன்னெடுக்கப்படுது. இதுல சிறார்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யறது வந்து நாளை ஒரு தலைமுறைக்கான ஒரு எடுத்துக்காட்டு. நீங்களா நாளைக்கு இந்த சமூகத்துல ஒரு தலைமைத்துவத்துல இருக்க போறீங்க என்றால நீங்க நாளைக்கு உங்களோட சமூகத்தை வழிநடத்துவதற்குரிய ஒரு தலைமை பண்பு வந்து இதற்கூடாக உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியா இருக்குது. இதுக்கு உண்மையா ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றிகள். ஸ்ரீலங்கா என்பது உண்மையிலேயே ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு மனித சமூகத்துடைய வாழ்க்கையினுடைய ஒரு நிதானம், ஒரு சரியான ஒரு தூய்மை, சரியான ஒழுங்கமைப்பு என்பதை கொண்ட ஒரு பெரிய திட்டம். இதை பாடசாலை மட்டங்களிலும் முன்பள்ளி மட்டங்களிலும் கட்டாயம் செய்ய வேண்டும் என்பது என்றால் நீண்ட காலத்துக்கு பயனுடையதாக அமையும். அந்த வகையிலே எல்லோருமே செய்கிறார்கள். அதே மாணவர்களுக்கு மிக முக்கியம். அது சாரணர்கள் வந்து முன்னோடியாக திகழ்பவர்கள். நீங்கள் செய்கின்ற இந்த செயற்பாடு மிகவும் மகத்தானது. எங்களுடைய நாட்டுக்கு செய்கின்ற சேவை, எங்களுடைய சமூகத்துக்கு செய்கின்ற சேவை, சாரனுடைய பணியும் மிக முக்கியமானது, உதவுதல். அந்த வகையிலே நீங்கள் செய்ய போறீர்கள். இந்த செயற்பாடு வந்து நாங்கள் நன்றாக செய்கின்றோம் என்பதற்கு மங்காரே தொடர்ந்து செய்வோம். இது மட்டுமல்ல, தொடர்ந்து செய்ய போகின்றோம். இதை முன்மாதிரியாக பார்த்து இன்னும் பல பிள்ளைகள் இதை செய்ய வேண்டும் என்ற வகையிலே இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி திட்டம். இது இலங்கையினுடைய சாரண சங்கம் இலங்கையில் உள்ள அனைத்து சாரண மாவட்டங்களிலும் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே காங்கேயத்துறை மாவட்டத்திலே நீங்கள் இதை செய்கின்றீர்கள். அந்த வகையில் இதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை வாழ்த்தி இந்த ஆரம்ப நிகழ்விலே கலந்து கொண்ட எங்களுடைய தலைவர், உயர்நிலை அதிபர், எங்களுடைய சாரனுடைய பொருளாளர் மற்றும் நிலையம் சார்ந்த உத்தியோகத்தர்கள், எங்களுடைய முன்னாள் மாவட்ட ஆணையாளர் மற்றும் எங்களுடைய உதவி மாவட்ட ஆணையாளர்கள், பொறுப்பாசிரியர்கள், பிள்ளைகள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு நம்முடைய நிகழ்வை நாங்கள் ஆரம்பிப்போம். இப்பொழுது எவ்வாறு செய்வது என்பது தொடர்பான திட்டமிடல்களையும் செயற்பாடுகளையும் வழிகாட்டல்களையும் எங்களுடைய முன்னாள் மாவட்ட ஆணையாளர் இயக்குநர்கள் உங்களை வணக்கம். இந்த இதில் நாங்கள் செய்ய போறது அந்த முன்னாளும் போட்டுக்கும் அதுக்கிடையில் இருக்கிற பிளாஸ்டிக் கோப்பி கண்ணாடி எடுக்க வேண்டும். அது முடிய வெளியிலே இருக்கின்ற ஸ்டேஷன் வளாகம் இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற பாலித்தீன் பிளாஸ்டிக் அதில் நீங்க அவ்வளவுதான் இன்றைய
Sri Lanka. Green Sri Lanka. கவனம் இதெல்லாம் கவனம் தினத்துக்கு மேல நிக்கிறீங்க இதுக்கு மேல நிக்கிறீங்க சீட்டுகளுக்கு மேல நிக்கிற கவனம் ஒதுங்க போயிருவீங்க சீட்டுக்கு மேல நிக்காதீங்க சீட்டுக்கு மேல நிக்காதீங்க இன்று நாங்கள் ஸ்கவுட்ஸ் அரணகள் அனைவரும் சுன்னாகம் ரயில்வே ஸ்டேஷனில் கூடியிருக்கிறோம். இந்த கூடியிருக்க காரணம் என்னென்றால் இன்றைய தினம் எங்கள் சேரனின் முதன்மையாளரான பேர்டன் பாலரின் 168வது பிறந்த நாளை முன்னிட்டு கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ப்ராஜெக்டை நாங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சொல்ல வேண்டும் என்று ஒரு மாகாணமாக முன்னெடுக்கின்றோம். அந்த வகையில் சுன்னாகம் ஸ்டேஷனும் உண்டு. இதற்கு பல பாடசாலையிலிருந்து பல சாரண அணிநத்தவர்கள் வந்துள்ளனர். அதில் ஜாழ்ப்பாண கல்லூரிய மாணவர்கள் நாங்களும் ஏனைய ஸ்கந்தா விக்டோரியா போன்ற மாணவர்கள் வந்துள்ளனர்.
மற்றும் இந்த ப்ராஜெக்ட் ஆனது ரயில்வே ஸ்டேஷன் வளாகத்தில் இருந்து ரயில்வே ஸ்டேஷன் சுற்று வளாகம் வரையும் கிளீன் செய்யப்படுகிறது. அதாவது அங்க பாத்தீங்கன்னா தெரியும், அங்க இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் போர்ட் வரையும் மற்றும் அங்க இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் போர்ட் வரையும் இடைக்கான பவுண்டரி லைனை மட்டும் நாங்கள் கிளீன் பண்றோம். மற்றும் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற சுற்றி இருக்கிற வளாகத்தில் இருக்கிற குப்பைகள் கழிவுகள் எல்லாத்தையும் கழிவு முகாமைத்துவத்தை ஒவ்வொரு பாடசாலை மாணவர்களுக்கும் எங்களால் ஊக்குவிக்க முடியும். அதுதான் இந்த ப்ராஜெக்ட் மெயின் நோக்கம். நாங்கள் யாழ்ப்பாண கல்லூரியிலேருந்து வந்திருக்க மாணவர்கள். எங்களுக்கு இப்போதான் நாங்கள் புதுசாக ஸ்கவுட்ஸுக்கு முதல் தரம் இப்படி ஒரு இது செய்கிறதுக்கு பணி ஒன்று செய்கிறதுக்கு வரோம். ஆனால் எங்களுக்கு இதுக்கு முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்போ நாங்கள் இதில் பழகிக்கொள்வோம். கிளீன் செய்யங்க திட்டம் மாணவர்கள் சாரணர்களுக்கு உதவிய சாரணர்கள் பணி செய்யக்கூடியதாகவும் மற்ற ஆட்களுக்கு உதவியாகவும் இருக்கு.
இதில் சுற்றி வர கமுக மரம் எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள், வளர்ந்து வர எல்லாம் அழகாக இருக்கும். இப்போ சுண்ணாகம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து போகிறேன். உள்ளுக்கு இறங்கிட்டேன். போட்டுக்கு சுண்ணாகம் போகிறது நிலையம். இதில் மாமரம் தென்னம்பிள்ளை வச்செல்லாம் அழகுபடுத்தியிருக்கு. நான் ரயில்வே ஸ்டேஷன் உள்ள வந்துட்டேன், ஒரு கிட்ட வந்துட்டேன். பிளாஸ்டிக் மட்டும் இங்கே வைக்க என்ற வாசகம் அடங்கிய ஒரு கூடை உண்டு இங்கே காணப்படுகின்றது. அங்கே பிளாஸ்டிக் பொருட்கள் மட்டும் போடப்பட்டிருப்பதை காணலாம். இது ரயில்வே ஸ்டேஷன் பின்பகுதி.
இந்த பெனல் சிஸ்டம் வந்து 2014ஆம் ஆண்டு அன்றாபுரத்துக்கு இங்கால இருக்க இந்த லைனை வந்து புதுப்பிக்க யுத்தத்துக்கு பிறகு புதுப்பிக்க இந்த பெனல் சிஸ்டம் கொண்டு வந்தவங்க. இது வந்து டொமினோ பெனல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து நாங்கள் இந்த மனித வலுவந்த இதை வந்து குறைச்சிருக்குது. ரயில்வே பொறுத்தவரையில் ஒரு ட்ரக் இந்த பாயிண்ட்ஸ் மாற்றுறதுக்கு சிக்னல் போடுறதுக்கு எல்லாம் வேறு வேறையா மனித வலுக்குரிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பேனல் வந்த பிறகு அதுக்குரிய தேவைகள் குறைஞ்சிருக்கு. இது ஸ்டேஷன் மாஸ்டர் கண்ட்ரோல் தான் இந்த பேனல் வந்து இருக்கும். அதாவது ட்ரெயின் வரைக்கு இந்த ட்ரெயினை வந்து ஒரு வாரம் ஒரு ட்ரெயினை வந்து இந்த ட்ரக்கில் எடுக்க போகிறோம் என்றதை வந்து நாங்கள் இங்கே டிசைட் பண்ணுவோம். இந்த ட்ரெயின் மாறதுக்கு வந்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இதில் வந்து ரூட்டை கொடுப்போம். அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரக்குக்கு எடுக்க போகிறோம்னு சொல்லி அப்போ பிளாட்ஃபார்ம் இருக்க ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் வழியாக நாங்கள் முதலாவது ட்ரக்குக்கு எடுக்கிறதுக்குரிய ரூட் கொடுத்துருக்கு. ரூட் கொடுத்த வழியாக இப்போ எங்களுக்கு இதில் 2வது ட்ரக்குக்கு போகிறதுக்குரிய பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ் வந்து முதலாவது ட்ரக்குலாம் இருக்குன்றது இந்த ரூட் வந்த பிறகு தான் எங்களுக்கு தெரியும். அதை தவிர இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரிவர்ஸில் ரிவர்ஸில் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் 2வது ட்ரக்குக்கு போக வேண்டும். நார்மலில் இருக்கிற டைமில் இந்த முதலாவது ட்ரக்குக்கு வர போகிறன்றதும் இந்த பெனில் வச்சுக்கொண்டு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் இதில் இருக்கிற டயக்ராமில் வந்து முதலாவதுல இருக்கிற கேட், அதாவது இங்கே இருக்க அந்த கேட்ஸ் வந்து இங்கே தான் இருந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். இங்கே இருக்க நாங்கள் ஃபோனில் சொல்லுவோம் கேட்டை க்ளோஸ் பண்ண சொல்லி. அங்கே இருக்கிற கேட்மேன் வந்து அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுவார். க்ளோஸ் பண்ண பிறகு இந்த பெனலில் வந்து எங்களுக்கு ரெட்டில் இண்டிகேட் ஆகும். அதை நாங்கள் பெர்மனெண்டாக லாக் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகு வந்து இந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணிடலாது. கேட் லாக் பண்ண பிறகு தான் இதுக்குரிய சிக்னல் வரும். அதாவது இங்கே ட்ரெயின் வந்து இப்போ கொண்டாவிலேருந்து வர ட்ரெயின் வந்து 2 சிக்னல் இருக்குது. அப்ரோச் அட்மிஷன் வந்து 2 சிக்னல் இருக்குது. இந்த அப்ரோச் சிக்னல் வந்து வேலை செய்யாட்டியும் அட்மிஷன் வரைக்கும் அந்த ட்ரெயினை வந்து கொண்டு வரலாம். காட் வந்து பைலட் பண்ணி இந்த அட்மிஷனுக்கு உள்ள வரன்னு சொல்லி சொன்னால் கட்டாயமாக நாங்கள் சிக்னல் கொடுத்துருக்க மாட்டோம். அப்படி இல்லாட்டி அந்த சிக்னல் ஃபெயிலியராக இருக்குமா இருந்தால் ஸ்டேஷன் மாஸ்டர் இங்கேருந்து ஆர்டர் கொடுத்து அனுப்புவார் இந்த ட்ரெயினை வந்து உள்ளுக்கு அட்மிட் பண்ண சொல்லி. அதுக்கு பிறகுதான் ட்ரெயின் உள்ளுக்கு வரலாம். மற்றது இவ்வாறான ஸ்டேஷன் கேகேஎஸ்க்கு இங்கால பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கேகேஎஸ், சுன்னாகம், கோண்டாவில், யாழ்ப்பாணம் இந்த ஸ்டேஷன்கள் தான் வந்து 2 ட்ரெயின்ஸ் 3 ட்ரெயின்ஸை க்ராசிங் பண்ணக்கூடிய ஸ்டேஷன். இப்போ இதை பொறுத்தவரையில் இங்கே வந்து 4 ட்ராக்ஸ் இருக்குது. 1 2 3 4 ட்ராக்ஸ்லையும் வந்து நாங்கள் ட்ரெயினை வந்து க்ராசிங் செய்யலாம். நார்மலாக வந்து இங்கே 2 ட்ரெயின்ஸ் தான் நாங்கள் இந்த பெனலில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மற்ற 2 நார்மலாக மேனுவல் ஆப்ரேட் பண்ணுறதுக்குரிய சிஸ்டம் தான் இங்கே இருக்குது. அதை தவிர இந்த பெனலில் இருக்கிற சேஃப்டி என்னென்னு சொல்லி சொன்னால் பாயிண்ட்ஸ் வந்து எந்த பக்கம் இருக்குது, முதலாவது ட்ராக்குக்கு இருக்கா 2வது ட்ராக்குக்கு இருக்கான்றதை இதில் இருக்க ஸ்டேஷன் மாஸ்டரை வந்து ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கொள்ளலாம். எங்கே போகிறீங்க? சந்தோஷமா எங்கே போகிறீங்க? யாழ்ப்பாணம். பாய் பாய்.
இந்த பயணிகள் நூலகம் வந்து 2019ஆம் ஆண்டு வடக்கு பகுதியில் முதல் முறையாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணிகள் நூலகம். இது வந்து ஈஸ்வரதாசன் ஒரு பெரியவர்கள ஞாபகார்த்தமா அவங்க ஃபேமிலி வந்து இதை தொடங்கி இருந்தது. இப்போ வந்து அவையும் புத்தகம் டொனேட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர நேஷனல் லைப்ரரியில இருந்து நேஷனல் ஆர்கைவ்ல இருந்து புத்தகங்கள் வந்து அடிக்கடி டொனேட் பண்ணுவாங்க. வார பயணிகள் வந்து இதை இங்கேயே வச்சு வாசிக்கலாம் அல்லது எடுத்துக்கொண்டு போய் வாசிச்சுட்டு திரும்ப கொண்டு தரலாம். அப்படியான சிஸ்டம் வந்து ஒரு ஃப்ரீடமா இருக்குது. மக்கள் வந்து வாசிப்பு பயன்பாட்டை வந்து ஊக்குவிக்க வந்து சுன்னாகம் பிரதேச லைப்ரரி வந்து கிட்டத்தட்ட ஒரு நடமாட நூலக சேவையும் வந்து இங்கே செஞ்சிருந்தது. அது தவிர இங்கே சுன்னாகம் ஸ்டேஷன்ல வந்து இறங்குற ஆட்களுக்கு வந்து எங்கெங்க சுன்னாகத்துல இருந்து போய் பார்க்கக்கூடிய இடங்கள்னு சொல்லி இருக்கிற ஒரு நேம் போர்ட் வந்து, அதாவது விவரண பலகை வந்து இதில் எங்களுக்கு கிட்டடியில் எங்கள் நண்பர்கள், அதாவது நாம் ஸ்டேஷனுக்குரிய நண்பர்கள் சிலர் டொனேட் பண்ணியிருந்தாங்க. அவங்கள்ட பேரால் தான் அவங்க வந்து இதில் முதலாவதாக வந்து கேன் ஹாஸ்பிஸ் சர்வீஸ்ன்னு சொல்லி ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குது. அதாவது கேன்சர் எய்ட் நார்த் ஈஸ்ட்ன்னு சொல்லி புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஆட்களை வந்து வீடுகளில் வச்சு பராமரிக்கிறதும் இல்லாட்டி அங்கே வச்சு பராமரிப்பாங்க. அங்கே இருக்கிற அந்த ஹாஸ்பிஸ் சர்வீஸை வந்து முதலாவதாக போட்டிருந்தாங்க. அது தவிர சுண்ணாம் பிரதேசத்துல இருந்து சுண்ணாம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எங்கெங்க போய் பார்க்கலாம், அவ்வளவு தூரத்தில் இருக்கின்ற விஷயத்தையும் இந்த நேம் போர்ட்ல வந்து உள்ளடக்கி இருந்தாங்க. மேலும் இந்த கடந்த 2 வருடத்துக்குள்ளதான் இந்த பிளாட்ஃபார்ம் பெஞ்சஸ் வந்து சூறாவத்து சீரடி சாயி கோவிலாலையும் டாக்டர் கடம்பநாதன் சொல்லி ஈஸ்ட்ல இருக்கிற டாக்டர் வாழ்ந்த மாமாண்டு நினைவாகவும் சுன்னாகம் ஸ்ரீதரன் புத்தி போவால இன்னொரு பிளாட்ஃபார்ம் பெஞ்ச் வந்து இங்கே டொனேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ் இந்த நலன் கருதி கிளீன் ஸ்ரீலங்கா ப்ரொஜெக்டுகளுக்கான நிகழ்ச்சி திட்டத்துக்கு அமைவாக அவையும் வந்து தங்களோட பங்களிப்பு வந்து ஒரு விதமாக செஞ்சிருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த நோட்டீஸ் போர்டுலாம் அப்படியான அமைஞ்ச ஒரு விஷயம். லைப்ரரி வந்து மகாவர்க்கிங்கால இருக்கிற ஸ்டேஷன்களில் இது வந்து முதலாவதாக தொடங்கின ஒரு லைப்ரரி. ஏற்கனவே அப்கண்ட்ரியில் அல்ல போன்ற ஸ்டேஷனில் வந்து ஏற்கனவே இருக்குது. வடபகுதியில் வந்து தொடங்கின முதலாவது லைப்ரரி வந்து சுண்ணாம் கோயில் நேரத்தில் தொடங்கப்பட்ட லைப்ரரி. இது வந்து ஒரு சுண்ணாகம் ஸ்டேஷன்களுக்கு உரிய ஒரு விசேஷமான அம்சமான இந்த கிணறு. இதை மாதிரியான 2 கிணறு இங்கே இருக்கு சுண்ணாகம் ஸ்டேஷன்ல. இந்த கிணத்துல இருந்துதான் 90ஆம் ஆண்டுகளுக்கு முதல் ட்ரெயின் சர்வீஸ் இருக்கேக்கு மதவாச்சி அன்றாபுரம் போன்ற இடங்களுக்கு பவுசர் மூலம், அதாவது ட்ரெயின்லேயே பவுசர் இருக்கும், அந்த பவுசர்ல நீர் பாய்ச்சி அந்த நீரை வந்து அங்கே கொண்டு போயிருந்தாங்க, நீரை எடுத்து கொண்டு போயிருந்தாங்க அங்கே இருக்க மக்களுக்கு சப்ளை பண்றதுக்கு. இப்போ இந்த கிணறு வந்து பாய்ப்பாரற்ற முறையில் காணப்படுது. இதை புனரமைக்கிறதுக்குரிய நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. ஆனாலும் வந்து தொடர்ச்சியாக பாவிக்க இல்லாத நிலையில் இருக்குது. ஆனாலும் அங்காள சைடில் இன்னொரு கிணறு இதமாக இருக்குது. அந்த கிணத்துல இருந்து தான் இன்றைக்கு ஸ்டேஷனுக்குரிய தண்ணி வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்குது. இது மற்ற ஸ்டேஷன்களை விட இப்படியான சில ஸ்டேஷன்ல மட்டும் இந்த பெரிய கிணறுகளை நாங்கள் காணக்கூடியா இருக்குது.